அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாமா? அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்தில் பவுலும் பர்னபாவும் லிக்கவோனியான்னு சொல்லக்கூடிய நாட்டில் லிஸ்திரியா என்ற ஊரில் இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு சுவிசேஷம் அறிவிச்சிட்ருக்காங்க. இங்கே நிறைய பேர் ரொம்ப ஆர்வத்தோடு கவனிச்சிட்ருக்காங்க. அந்த இடத்துல அம்மா வயிற்றிலிருந்து பிறக்கும் போதே சப்பனியாக பிறந்த ஒருத்தர் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கேட்டுகிட்டே இருக்கான். இதை பவுலும் கவனிச்சுட்டே இருந்துட்டு ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் இவங்கிட்ட இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு, மகனே நீ எழுந்து கால் ஊன்றி நில்லு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவனும் அப்படியே குதித்து எழுந்து அவ்வளோ விசுவாசத்தோடு நின்னானா அவனுடைய கால்கள் சுகமாயிடுச்சு. இதை பார்த்த அந்த ஜனங்க என்ன பண்ணுறாங்க, தேவர்கள் மனுஷ ரூபம் கொண்டு பூமிக்கு வந்துட்டாங்க, இவங்க கடவுளுடைய தேவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு பவுலை பார்த்து மெர்க்குரின்னு சொல்லிட்டோம், பர்னபாவை பார்த்து யூபித்தர்னு சொல்லிட்டோம் அவங்க பாஷையில் கத்தி சொன்னாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அந்த யூபித்தர் கோயில் இருக்கிற அந்த பூசாரிகள்லாம் பூமாலைகளையும் எருதுகளையும் எடுத்துகிட்டு வந்து அந்த ஜனங்களையெல்லாம் கூட கூட்டிக்கிட்டு அவங்களுக்கு இந்த எருதுகளை பலியிட பார்த்தாங்களாம். இதை பார்த்த பவுலும் பர்னபாவும் அந்த கூட்டத்தில் ஓடி போய் சத்தம் போட்டு, மனுஷங்களே ஏன் இப்படி செய்கிறீங்க, நாங்களும் உங்களை போல பாடுள்ள மனுஷங்க, இந்த வீணான தெய்வங்களை விட்டு வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் எல்லாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்துக்கு திரும்புங்க ப்ளீஸ்ன்னு சொல்லி கத்தி சொன்னாங்களாம். ஏன் இந்த லிக்கவோனியா ஜனங்க பவுலையும் பர்னபாவையும் கடவுளாக்கி அவங்களுக்கே பலி செலுத்த போனாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த நாட்களில் ரோமர்கள் தான் அந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருந்தாங்க. ரோமர்கள் ஆண்டுகிட்டு இருந்தாலும் அவங்க கிரேக்கர்களுடைய தெய்வங்களையே அதிகமாக வணங்கிட்டு இருந்தாங்க. இந்த கிரேக்கர்களுடைய தெய்வங்களான அப்பல்லோ, தியானால், மெர்க்குரி, யூபித்தர் இது போல் இவங்களுடைய புராணங்கள்லேயும் அவங்களுடைய பூசாரிகள் கட்டுக்கதைகள் இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, தேவர்கள் மனுஷ ரூபம் கொண்டு அப்பப்போ பூமிக்கு வந்துட்டு போவாங்க, நிறைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வாங்க அப்படின்னு நிறைய கட்டுக்கதைகள் இருந்தது. அது மட்டும் இல்லை, நாங்கள்லாம் அந்த தேவர்களை பார்த்தோம், நிஜமாகவே இது நடக்குது அப்படின்னு ஜனங்களுக்குள்ள ஒரு வதந்தியை பரப்பி விட்டுருந்தாங்க. ஜனங்களும் இது முழுசாக நம்பிட்டு இருந்தாங்க. இந்த கிரேக்கர்களுடைய தெய்வங்களினுடைய சிலைகளை எப்படி வடிவமைச்சிருப்பாங்கன்னா, யூபித்தர்னுடைய சிலை நல்லா திடகாத்திரமாக வாட்டச்சாட்டமாக உயரமாக வடிவமைச்சிருப்பாங்களாம். நம்ம பர்னபாவை பார்க்க அப்படி தான் வாட்டச்சாட்டமாக உயரமாக அழகாக இருப்பாராம். அதனால் இவரை யூபித்தர்னு முடிவு பண்ணிட்டாங்க. மெர்க்குரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தெய்வத்தினுடைய ஸ்டாச்சு எப்படி இருக்கும்னா, ஒரு குள்ளமாக இருக்கும், ஆனால் பார்க்குறதுக்கு ஒரு பவர்ஃபுல்லாக அதை வடிவமைச்சிருப்பாங்க. ஸோ இவர் குள்ளமான உருவத்தோட பவர்ஃபுல்லாக வைராகியமாக ஆண்டவனுடைய வார்த்தையை திட்டம் தெளிவுமாக சொல்லி பிறந்ததுலேருந்தே ஊனமாக இருந்த ஒருத்தருக்கு சுகத்தை வேற கொடுத்துருக்காரு. உடனே இவரை மெர்க்குரியாவும் ஆக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், பாருங்களேன், அந்த நாட்களில் ஜனங்களுக்குள்ள எவ்வளோ ஒரு அறியாமையும் மூட நம்பிக்கையும் இருக்குது. பலியிட கூட போயிருக்காங்க. யார் ஜனங்க மட்டும் இல்லை, பூசாரிகளும் சேர்ந்து. இந்த நாள்லையும் நம்ம நாட்டில் அநேக ஜனங்கள் அப்படி தாங்க இருக்கிறாங்க. அறியாமையில் மூட நம்பிக்கையில் இன்னும் உண்மையான தெய்வத்தை, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனை அறியாமல் இருக்காங்க. பவுலை போல பர்னபாவை போல நம்மளும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின உண்மையுள்ள ஜீவனுள்ள சர்வ வல்லமையுள்ள நம்ம ஏசப்பாவை பற்றி சொல்லணும், பிரசங்கிக்கணும். அவங்களுடைய அறியாமையிலிருந்து அவங்களுக்கு உண்மையை காண்பிக்கணும். கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார். ஆமீன். அல்லேலூயா.